நமது அன்றாட வாழ்க்கையில் டீ ஒரு தவிர்க்க முடியாத இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக மிகையாகாது. நம்ம காலையில் எழுந்த உடனேயே நமது உடலையும் மனதையும் புத்துணர்ச்சியாக்கக்கூடிய டீயானது எப்படி உருவாகிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு தேயிலையிலிருந்து நமக்கு இந்த டீ தூள்லேருந்து எப்படி பிரித்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற முழு வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதுக்கு முதல் நாள் நைட்டே பார்த்திங்கன்னா தேயிலை பறிச்சுட்டு வந்ததை ஒரு இடத்துல உலர விட்டு ஈவன் ஃபீடர் அப்படிங்கிற ஒரு மிஷின்குள்ளே இந்த தேயிலையை கொஞ்சம் கொஞ்சமாக க்ரைன் மூலயமா கொட்டுவாங்க. இந்த ஈவன் ஃபீடர் என்ன பண்ணும் அப்படின்னா தேயிலையை ஒன்றா பார்த்திங்கன்னா உலர விடும்போது ஒன்றாக ஒட்டி இருக்கும். அதை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தேயிலை இலைகளாக பிரித்து எடுப்பதற்கு பார்த்திங்கன்னா இந்த ஈவன் ஃபீடரில் இந்த தேயிலையை கொட்டுவாங்க. இந்த ஈவன் ஃபீடர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தனித்தனியாக பார்த்திங்கன்னா தேயிலையை அனுப்பும். இது நேராக ரோட்ரி வேன் அப்படிங்கிற ஒரு இயந்திரத்துக்குள்ளே போகுது. இந்த ரோட்ரி வேன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற மிக்சி மாதிரி தான். இந்த ரோட்ரி வேன்கிற மிஷின் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம எடுக்கப்பட்ட தேயிலைகளை நல்லா சக்கையாக மாற்றி சிறு சிறு துகள்களாக பார்த்திங்கன்னா இது மாற்றுது. அதாவது அதுலேருந்து சாறு எடுத்து அதே சக்கையில் அதை கலந்து திரும்பி பார்த்திங்கன்னா ஒரு கன்வேயர் பெல்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புது. இந்த கன்வேயர் பெல்ட் என்ன பண்ணுது அப்படின்னா 20 மீட்டர் ரோட்ரி வேன்லேருந்து அடுத்த ஓவன் ப்ராசஸ்க்கு பார்த்திங்கன்னா இது ட்ராவல் ஆகி போகுது. போகும் வழியில் பார்த்திங்கன்னா இது சிறு சிறு துகள்களாக பிரிக்கப்பட்டு இந்த 20 மீட்டர் ஆஃப் கன்வேயர் பெல்ட்டில் ட்ராவல் ஆகுது. ரோட்ரி வேன் கன்வேயர்லேருந்து வர்ற டீ துகள்களானது பார்த்திங்கன்னா இப்போது குழி என்ற ஒரு ஃபர்னஸ்குள்ளே போகுது. இந்த குழி என்ற ஃபர்னஸ் என்ன பண்ணுதுன்னா ஒரு மிதமான சூட்டில் 60 வினாடிகள் டீ துகள்கள் சுழலப்படுகிறது. இந்த சுழற்சி மூலயமா தேயிலை துகள்களானது பார்த்திங்கன்னா சிறு சிறு உருளை வடிவத்துக்கு வடிவம் உருவெடுக்கப்படுகிறது. இதன் மூலயமா தான் பார்த்திங்கன்னா டீ தூள் பச்சை கலர்லேருந்து சிறிது கருமை நிறத்துக்கு பார்த்திங்கன்னா டீ தூளானது மாறப்படுகிறது. குழியினும் இயந்திரத்திலேருந்து வெளில வர்றது பார்த்திங்கன்னா அதாவது பதப்படுத்தும் மேடைக்கு இது செலுத்தப்படுகிறது. இந்த பதப்படுத்தும் மேடையானது என்ன செய்யுது அப்படின்னா 250 டிகிரி செல்சியஸில் நம்மளோட டீ துகள்களை அந்த சிறு உருளைகளை பார்த்திங்கன்னா முழுமையான டீ தூளாக மாற்றுது. இந்த ப்ராசஸ் ஆனது மோர் தென் 20 மினிட்ஸ் இந்த கன்வேயர் பெல்ட்டில் நமக்கு நடக்குது. இந்த டீ தூள் குழி என்ற ஃபர்னஸ்லேருந்து வெளில வர்றப்போ சிறிதளவு ரொம்ப சூடாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா வாட்டரானது அது மேலே ஸ்ப்ரே பண்ணப்படுகிறது. பிறகு இந்த 250 டிகிரி செல்சியஸ் இருக்கிற ஃபர்னஸ்க்குள்ளே இது உள்ளே போயிட்டு 20 நிமிஷம் பார்த்திங்கன்னா ட்ராவல் ஆகுது. இந்த 20 நிமிஷம் ட்ராவலிங்கில் பார்த்திங்கன்னா டீ தூள் முழுவடைகிறது. இப்போது முழுமையடைந்த டீ தூள் இந்த கன்வேயர் பெல்ட் மூலயமா இந்த சல்லடை மிஷினுக்கு இந்த சல்லடை மிஷினில் தரம் பிடிக்கப்படுகிறது. அதாவது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி, ஃபோர்த் குவாலிட்டி, ஃபிஃப்த் குவாலிட்டிங்கிற தரம் பிடிக்கப்படுகிறது. இதில் பார்த்திங்கன்னா தரம் பிரிக்கிறது ஒவ்வொரு சாக்கு பையில் சேகரிக்கப்படுகிறது. இந்த சாக்கு பையில் சேகரிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா தரம் பிரிக்கப்பட்ட டீ துகள்கள் ஆகும். இந்த டீ துகள்கள் எப்படி தரம் பிரிக்கிறாங்க அப்படின்னா அதோட சைஸை வச்சே பார்த்திங்கன்னா இந்த டீ துகளானது பிரிக்கப்படுகிறது. பெருசாக இருக்கிறது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாகவும் அதை விட சிறுசாக இருக்கிறது செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி, ஃபிஃப்த் குவாலிட்டி, ஃபிஃப்த் குவாலிட்டி அப்படிங்கிறது 5 குவாலிட்டியாக பார்த்திங்கன்னா இதை பிரிக்கிறாங்க. இது முதல் ரகம், 2ஆம் ரகம், 3ஆம் ரகம், 4ஆம் ரகம் அப்படிங்கிறது பிரித்து எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸாக சுவை கூட்டும் மிஷின்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமது டீ தூளானது செலுத்தப்படுகிறது. அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற லெமன் டீ, மசாலா டீ இந்த மாதிரி டீ சுவைகளை கொள்வதற்கு பார்த்திங்கன்னா இந்த மிக்சிங் ஓவனுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம டீ தூளானது செலுத்தப்படுகிறது. இதுக்குள்ளே நம்மளோட டீ தூள் ஃப்ளேவர்ஸை நம்மளுக்கு உள்ளே செலுத்தி இதை 20 நிமிடங்கள் பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ண விடுவாங்க. 20 நிமிடம் ரொட்டேட் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இது பேக்கிங் செக்ஷனுக்கு போகுது. நேரடியாக வர டீ தூள் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் டீ, அப்புறம் லைட் டீ அப்படின்னு சொல்லிட்டு தரம் பிரிக்கப்பட்டு அது தனியாக பேக்கேஜ்க்கு போகும். இது சுவை கூட்டப்பட்ட தேநீர் ஆகும். தரம் பிரிக்கப்பட்ட தேயிலை துகள்களானது பார்த்திங்கன்னா பேக்கிங் செக்டருக்கு இப்போது இந்த கன்வேயர் பெல்ட்டானது செல்கிறது. இந்த வேயிங் மிஷின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எடை போடக்கூடிய இயந்திரமானது நமக்கு தேவையான அளவுக்கு இதை பேக்கிங்லேருந்து
வந்து பிரித்து எடுக்கிறாங்க. அதாவது 250 கிராம், 500 கிராம், 1000 கிராம் அப்படிங்கிற வந்து அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நமக்கு கொடுக்குது. இப்போது 1 கிலோ பேக்கேஜை வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி, இப்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு மசாலா தூளை இப்போ வந்து பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை. இந்த ஃபேக்ட்ரிக்கு நீங்களும் விசிட் செஞ்சீங்கன்னா, அவங்களே தயாரிக்கப்பட்ட தேயிலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, தேநீரானது உங்களுக்கு ஒரு சாம்பிளா உங்களுக்கு வந்து குடுக்குறாங்க. அத நீங்க வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்பளும் வந்து பார்த்தீங்கன்னா, 1 டீக்கு 2 டீயா வாங்கி டேஸ்ட் பண்றதுக்கு நம்ப கிளம்பிட்டோம். தேயிலை நான் குடிச்சு பார்க்குறப்போ, வேற லெவல்ல இருந்துச்சு. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில இந்த அளவுக்கு சுவையான தேநீர நான் எங்கேயுமே பருகுனது கிடையாது. நீங்களும் ஊட்டி சைடு போனீங்கன்னா, இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஃபேக்டரிய விட்டு வெளியில வந்தீங்க அப்படின்னா, அவங்களே தயாரிச்ச அனைத்து வகையான தேயிலை வகைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா, விற்பனைக்கு உங்களுக்கு வச்சிருக்காங்க. அதுல அனைத்து வகையான தேநீரையுமே உங்களுக்கு கிடைக்கும். மசாலா டீ இருக்கிறது, கார்மன் டீ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சாக்லேட் டீ கூட உங்களுக்கு அவைலபிலிட்டி அங்க இருக்குது. நீங்க அந்த ஃபேக்டரியோட அட்ரஸ் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அதோட மேப்போட அட்ரஸும் கொடுக்குறேன். நீங்கள் ஊட்டி சைடு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் மேற்கொண்டு வீடியோஸ்கள் உங்களுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம NK Infinity சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு புது ஃபேக்ட்ரியோட நான் உங்களை வந்து நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.